ஃப்ரெண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதிகார நிலையான பதவிகளில் தான் வந்திருக்கு உங்களுக்கு போஸ்டிங்கு. ஸோ எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு டைரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 44,900 1,42,400 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து 29 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இது டைரக்டரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. கிரேட் பி லெவலில் வந்து எடுக்கிறாங்க. அதிகார நிலையான பதவி தான். ஸோ இதில் வந்து டெபுடேஷன் பேஸில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு பே லெவல் 7 படி வரும். ஸோ 44,900 உங்களுக்கு 1,42,400 வந்து சேலரியாக வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட பயோடேட்டா ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து இணைச்சு ஸோ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 29 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்குன்னா எங்களுக்கு வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. நீங்கள் சென்னையிலே உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா எம்டெக் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் கூட நீங்கள் வந்து ஸோ அவங்க கேட்டிருக்கூடிய மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா இங்கே வந்து டிகிரியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க கூட எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேயே வந்து இதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட் படி கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.